வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை. அங்கே வந்து காஞ்சி கோயில்ன்ற ஒரு ஏரியா அங்கே இருக்கும். இது வந்து மொந்தன் வாழைன்னு சொல்லுவாங்க, பஜ்ஜி வாழைம்பாங்க. பஜ்ஜி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த வாழை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஃபீல்டு விசிட்டிங்காக வந்திருக்கோம். இப்போ இந்த டைம் இந்த வாழை வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி தான், எதிர்பார்த்ததை விடவும் ரேட்டு கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த காய்க்கு வந்து நான் பெருசாக ஒன்றும் மூவ் பண்ணல. வந்ததோட விட்டாச்சு. ஜஸ்ட்டு விசிட்டிங்காக வந்திருக்கோம். அந்த காயில் வந்து அந்த சொறி பிரச்சனை மட்டும் வரும். அந்த புள்ளி அடிக்குது இல்லைங்களா, இங்கே அடிச்சிருக்கு பாருங்கள். இந்த புள்ளி பிரச்சனை வர்றது, அந்த கோணம் வர்றது, அதுதான் கொஞ்சம் இந்த முந்தன் வாழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்கல் பிரச்சனை. அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நார்மலாக ஒரு டோஸ் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ரெடி ஆயிடும். ஆர்கானிக் மூலியமாக மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த மாதிரி வாழை வந்து கொஞ்சம் நீட்டாக எடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஆர்கானிக்லேயே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆர்கானிக் ஃபீல்டை மட்டுமே ஃபாலோ பண்ணால் கூட இந்த ரிசல்ட் எடுக்கலாம். ஓரளவுக்கு பெட்டரான ஈல்டு, ரொம்ப அதிகமாக இல்லை கம்மின்னு சொல்ல முடியாது, ஒரு பெட்டர் ஈல்டு எடுக்கலாம். 20 கிலோவுக்கு மேலேயே எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். நல்லபடியாக கொண்டு வந்தோம்னா எடுக்க முடியும். நார்மல் விவசாயத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இது எல்லாமே நல்லா வெயிட் வரும், பார்த்தாலே தெரியுது. கரெக்டாக இந்த என் கை இருக்குன்னு இந்த கையோட தடிமன் இருக்கும். அந்த வாழையெல்லாம் நல்ல ஒரு ஈல்டு இருக்குது. கொஞ்சம் நோய் தாக்கத்தில் இதில் வந்திருக்கும் போல், அதனால் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த காயெல்லாம் வெட்டுக்கு வர ஸ்டேஜ். இப்போ அடுத்து வந்து வெட்டுவாங்க.